எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2000 நான் ஸ்வஸ்திகாவில் ஜாயின் பண்ணேன். ஸோ when I was in 8th standard, நான் அப்போ தான் திருச்சிக்கு வந்தேன். 2000 ஜூலை மந்தில் நான் ஸ்வஸ்திகாவில் ஜாயின் பண்ணேன். லைஃப் வெண்ட் கிரேட் 10 வரும்போது 2002 2003 அதுதான் நிஜமாகவே என் லைஃப்பில் சேஞ்சிங் செக்மெண்ட் அப்படின்னா அதுதான். ஐ வாஸ் பிட் லோ ஸ்டடீஸில் எல்லாமே. ஐ வாஸ் ஃபெயிலிங் லிட்ரலாக. வந்து பயாலஜியில் ஐ காட் 25க்கு ஐ காட் ஜஸ்ட் 4 மார்க்ஸ். ஆன்டி, அப்புறம் மோகன்தாஸ்னு ஒரு பயாலஜி சார், ஒரு ஹிந்தி ஒரு மேம் இருப்பாங்க, சங்கரி மிஸ், எல்லோரும் சேர்ந்து உட்காந்து இவனை ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இல்லை லைக் ஸ்கூல்லலாம் வந்து ஐ வாஸ் வெரி லோ. அந்த ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் முடியும் போது, செகண்ட் அந்த குவார்ட்டர்லி போஸ்ட் அதப்போ தே மேட் மீ சம்திங் எல்ஸ். ஏன்னா என்னோடய பயாலஜி பேப்பர் என்ன சார் பார்க்கும் போது அப்படியே ஒரு ஷாக் ஆகி பார்த்துட்டு பேப்பரை ஃபுல்லாக திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பிகாஸ் தட் வாஸ் 80%, 4 மார்க்ஸ்லேருந்து 80%. அது அப்படியே ஒரு பெரிய டிரான்சிஷன் மாதிரி நடந்தது. ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்வஸ்திகா. அதை நான் ஸ்கூலுக்கு கூட கிரெடிட் கொடுக்க மாட்டேன். இட் ஹேப்பன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்வஸ்திகா. இட் கேவ் மீ அ கான்ஃபிடென்ஸ். அதுதான் என்னோட ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி. தட் கான்ஃபிடென்ஸ் ஹெல்ப் மீ டில் நவ். அது வந்து எனக்கு வந்து 8th 9th 10th ஸ்டாண்டர்டு இதுதான் வந்து எனக்கு நான் வந்து பயாலஜி அதோட விட்டுலாம் அப்படின்னு நினச்சி எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு ஐ வாஸ் கான் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்லாம் போயிட்டேன். 10th மார்க் வருது. ஐ சா பயாலஜியில் ஐ காட் 98. எனக்கு வந்து அதுக்கப்புறமும் ஒரு மீட்டிங், எங்கள் அம்மா வந்தாங்க, ஆன்டி, மோகன்தாஸ் சார், 3 பேர் உட்காந்து நீ பயாலஜி தான் எடுக்கணும், நீ என்ன பண்ணாலும் சரி நீ பயாலஜி குரூப் எடு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீ வேறு ஏதாவது கோர்ஸ் போயிரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அது அப்படியே வந்தது. தென் அதுக்கப்புறம் ஐ வென்ட் டு போர்டிங் ஸ்கூல் +1 +2. பட் ஸ்டில் எனக்கு அங்கேயுமே நான் போய் லோ ஆனாலும் எனக்கு அந்த என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு கொடுத்த ஒரே இடம் வந்து எனக்கு ஸ்வஸ்திகா தான். இட்ஸ் டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர், அதுக்கு இது எதுனாலும் சொன்னால், பட் இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. எனக்கு நான் ஆன்டின்னு தான் கூப்பிடுவேன். ஆன்டி, அங்கிள் எல்லாமே வந்து இட்ஸ் லைக் அ ஃபேமிலி தான் எனக்கு. இட்ஸ் பீன் எமோஷ்னலாக தான் இருக்குது. 2003-04 அதுக்கப்புறம் நான் எம்பிபிஎஸ் படித்து முடிக்கும் போது ஐ மெட் ஆன்டி. கடைசி அப்போ தான் பார்த்தேன். சாஸ்திரி ரோட்டில் இருந்தாங்க அவங்க ஸ்வஸ்திகா. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இட்ஸ் பிட் குவைட் அ பிட் லாங் ஜேர்னி. தேங்க்யூ ஆன்டி, தேங்க்யூ ஸோ மச். அது சீரியஸாக இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஸ்வஸ்திகா அண்ட் ஆன்டி தான். ஏன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் நான் எப்போயாவது பிரேக் ஆகும் போது, எம்பிபிஎஸ், பிஜி, ஈவன் டியூரிங் மை இது கன்சல்டண்ட்டாக இருக்கும் போது கூட சம்வேர் எனக்கு அது பிரேக் டவுன் ஆகும் போது, ஒரு லோவாக ஃபீல் ஆகும்போது, யூ கேன் டூ இட் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த இடம் ஸ்வஸ்திகாங்கிறதுனால இட் கெப்ட் ஆன் கோயிங். எனக்கு வந்து முடியும் முடியும், நான் அப்படி பண்ணி தானே இப்படி வந்திருக்கேன், அப்படி இருந்து தானே இப்படி வந்திருக்கேன், அப்படி மூவ் ஆனது. ஸோ அது ஃபஸ்ட்டு கொடுத்த இடம் இது. ஸோ ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஆன்டி. பிரசன்னா சொல்கிறது ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது எல்லாத்துக்கும். பட் வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஃப்ரம் வெரி லோ டு வெரி ஹை நம்ம வர்றதுக்கு இட்ஸ் வெரி ஈஸி as long as we work for it. And Prasanna did a lot of hard work, I know that. So we would like to honor Prasanna.